சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக அறியப்பட்டவர் பி. வாசு. என்னென்றால் நல்ல நல்ல படங்களை கொடுத்து ஒரு புகழ்பெற்ற இயக்குனராக இருந்தவர். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என மற்ற மொழிகளும் படங்களை இயக்கியிருந்தார். விஜயகாந்தை வைத்து சேதுபதி IPS என்ற படத்தை கொடுத்தவர் பி. வாசு. இன்று விஜயகாந்த் நம்முடன் இல்லை. அவருடன் இருந்த சில ஞாபகங்களை செய்தியாளரிடம் பகிர்ந்திருக்கிறார் பி. வாசு. பி. வாசுவை நடிகராக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த். தாம் வல்லரசு படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்திருப்பார் பி. வாசு. அந்த நேரம் விஜயகாந்த் புகழ்பெற்று வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் வல்லரசு படத்தில் விஜயகாந்துக்கு இணையான ஒரு இடத்தை அந்த படத்தில் வாசுவுக்கு கொடுத்தாராம். அந்த படத்தில் ஒரு சீனில் விஜயகாந்த் வாசுவை அடிக்கிற மாதிரி காட்சியாம். ஆனால் கேப்டன் நான் அடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது படத்துக்காக தானே, அடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பி. வாசுவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் அவரை நான் அடிப்பதா என்று சொல்லி வேறொரு நபரை வைத்து அவர் முகத்தை வேட்டியால் மறைத்து வாசுவை அடிக்கிற மாதிரி அந்த காட்சியை அடித்தாராம். விஜயகாந்த் அந்த அளவுக்கு இயக்குனர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் விஜயகாந்த். விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு ஆரம்ப விதை போட்டவர் S.A. சந்திரசேகர். 10 படங்கள் மேல் விஜயகாந்தை வைத்து இயக்கி இருக்கிறார் S.A. சந்திரசேகர். அதனால் S.A. சந்திரசேகரை குருவாகவே நினைத்தாராம் விஜயகாந்த்.